ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மைக்ரோ ஓவனில் எப்படி சாதம் வந்து செய்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நம்ம சாதம் வடிக்கிறதா இருந்தால் மைக்ரோ ஓவன் சூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன்றா நம்மளுக்கு சிலிண்டர் காலி ஆகிருக்கும், இல்லைனா அடுப்பு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் மட்டும்தான் ஓவன் வந்து சூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் ஈஸியாக இப்படி வந்து செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஏன்னா சாதத்துக்கு வைக்கிற மாதிரியே தான் அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம வைக்கலாம். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஊற வைக்க வேண்டாம், அப்படியே கொட்டிக்கலாம். அந்த அரிசி வந்து கொட்டிட்டு 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வந்து விற்றுக்கணும். அதே மாதிரி தான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட முடியும். அதே மாதிரி 2 பங்கு விற்றுக்கணும். அதில் வந்து ஒரு கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போதும். ஒரு ஸ்பூன் ஆயிலு, நெய். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எந்த எண்ணெயும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ஓவனில் வந்து வைக்கலாங்க. இந்த மாதிரி இந்த கண்டெய்னர் வந்து மைக்ரோ ஓவனோட வந்தது எங்களுக்கு. ஏன்னா அதனால தான் இதில் வச்சுருக்கேன். சில பேர் நிறைய தனியாக வாங்கியிருப்பீங்க, கண்ணாடி பவுல் வந்து வாங்கியிருப்பீங்க, அதுலேயும் வைக்கலாம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இதுதான் இருக்கும். இந்த மாதிரி உள்ளே வச்சு மூடிக்கலாங்க. பாருங்கள், இதுதான் என்னோடய ஐஎஸ்பி மைக்ரோ ஓவன். இதில் வந்து பாருங்கள், நல்லா கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கீழே வந்து இது வந்து நிமிஷம், இது வந்து செகண்ட் வந்து நம்ம வைக்க வேண்டாம். நிமிஷம் வந்து 20 நிமிஷம் வந்து வைக்கலாம். ஏன்னா இது வந்து 10 தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் 20 நிமிஷம் வந்து வைக்கலாம். கீழே வந்து ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, அதை வந்து கொடுத்துக்கலாங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணால் போதும். நான் வந்து ஒரு உள்ளே வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் பொங்கி வளையிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இடையிலேயே ஒரு 1 டைம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். துணி வச்சு எடுங்க, ஏன்னா தண்ணி வடிஞ்சு வச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்து குக்கரில் வடிக்கிற சாதம் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு எப்படியே வந்து கேஸ் தீர்றப்ப யூஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.